மக்களே, இன்னைக்கு நாங்கள் செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். தக்காளி 2 பழம் நறுக்கியது, 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி இலை தேவையான அளவு, துருவிய 1/4 மூடி தேங்காய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சிறுஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், குண்டு வத்தல் 6, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, 100 நல்லெண்ணெய், 3/4 கிலோ சிக்கன். செட்டிநாடு சிக்கனுக்கு மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்தா தான் டேஸ்ட்டே. வாங்க மசாலா வறுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா, மல்லியை போடுறேன். ஓகே. சீரகம் போடுறேன், சோம்பு போடுறேன். போட்டா நல்லா வறுக்கணும்பா. வறுத்துக்கிட்டு இருக்கும்போதேப்பா மிளகு போடுறேன். ஓகே. வத்தை எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் போடுறேன். சின்ன வத்தை, குண்டு வத்தை. ஓகே. நல்லா வாங்கணும்ப்பா. அதோடு சேர்த்து பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாம் போடுறேன்ப்பா. ஓகே. நல்லா வறுக்கணும்பா. வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே திருவின தேங்காய் போடுறேன்பா. தேங்காய் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும்பா. சரிங்கம்மா. அப்படியே கருவேப்பிலையும் போடுறேன்பா. சரிங்கம்மா. இந்த பாருப்பா, இப்படி பொன்னிறமாக வந்துருச்சு. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. சரிங்கம்மா. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கணும்பா. ஓகே. இங்கே பாருப்பா, மசாலா நல்லா அரைச்சாச்சு. சூப்பர்மா. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா. சரிங்கம்மா. சமைக்க ஆரம்பிப்போம். ஓகே. சட்டி வச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. சட்டி காஞ்சிருச்சுப்பா. ஓகே. எண்ணெய் ஊற்றுறேன். ஓகே. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கீங்க. ஆமாம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காயட்டும். ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. சரிங்கம்மா. பட்டை, லவங்க, இலை, கல்பாசி போடுறேன். ஓகே. போட்டு பொரியும் போது பெருஞ்சீரகம் போடுறேன். ஓகே. நல்லா கிண்டி விடணுப்பா, நல்லா பொரியிற வரைக்கும். ஓகே. பொரிஞ்சிருச்சுப்பா. சரிம்மா. வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுறேன். ஓகே. நல்லா பொன்னீரம் வர்ற வரைக்கும் வதக்கணும்பா. ஓகே. வெங்காயம் பொன்னீரம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சூப்பர். பொன்னிறமா வந்துருச்சுப்பா. சரிம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஓகே. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே போட்டுடணும்பா. ஓகே. நல்ல பச்சை வாடை போற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வணக்கணும். ஓகே. வணங்கிட்டு இருக்கும்போதே சரிம்மா தக்காளி நறுக்கி வச்சோம்ல, ஆமா, அதை போடணும். ஓகே. வணங்கிட்டு இருக்குப்பா. சரிம்மா. அப்படியே மசாலா சேர்த்துருவோம். ஓகே. மஞ்சத்தூள்ப்பா, மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். சரிம்மா. அதே நல்லா கிண்டி விடணும் உப்போட. ஓகேம்மா. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. சரிங்கம்மா. இப்போ கறியை போடுறேன். ஓகே. லெக் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், வெட்டியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கும்பா. ஓகே. கறியை போட்ட பின்னால சரிங்கம்மா எல்லா மசாலும் சேர்ற மாதிரி இந்த இப்படி கிண்டி விடணும்பா. ஓகே. எல்லா மசாலும் சேர்ற அளவு, கறியோட சேர்ற அளவுக்கு ஆமா இப்படி கிண்டி விடணும். ஓகே. கொத்தமல்லி தூள் போடுறேன்பா. ஓகேம்மா. எல்லா கொத்தமல்லி தூளையும் போடுறீங்களா? இல்லை, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இறக்கும்போது போட்டுக்கலாம். இறக்கும்போது போடுறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்பா. ஓகே. தண்ணி ஊற்றுறீங்க. நல்லா கிண்டணும்பா. ஓகேம்மா.
இந்த தண்ணியில் ம் நல்லா கிண்டி விடணும். அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கணும்பா. சரிங்கம்மா. கறி நல்லா வெந்து வந்த பின்னாடி ஓகே. அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றுவோம். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஓகேம்மா. சரி, இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. சரி. கறி நல்லா வெந்துருச்சுப்பா. சூப்பர். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துருவோம். சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றுறேன். ஓகே. ஊற்றிட்டுப்பா சொல்லுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி கலக்கி அப்படி ஊற்றி விட்டுருணும். ஓகே. இப்போ நல்லா கிண்டி விடணும்பா. மசாலா சேர்ற அளவுக்கு. ஆமாம், நல்லா கிண்டி விடணும். கிண்டி நல்லா வற்றி வரணும். இன்னும் 2 நிமிஷம் அதை நல்லா வற்றி வந்த பின்னாடி வந்து பார்க்கலாம். சூப்பர். செட்டிநாடு கிரேவிக்கும் சாதா கிரேவிக்கும் என்ன வித்தியாசம்னா, செட்டிநாடு கிரேவிக்கு எல்லாம் வறுத்து அரைச்சி ஊற்றுவோம். சாதா கிரேவிக்கு வீட்டில் இருக்க பொடிகளை போட்டு வைப்போம். அதனால தான் செட்டிநாடு கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. சரிங்கம்மா. திறந்து பார்ப்போமா? பார்க்கலாம். இங்கே பாருப்பா. நல்ல செம்ம சூப்பராக வெந்திருக்குப்பா. நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருப்பா. ஆமாம், இதான் இந்த கிரேவி. ஓகே, செட்டிநாடு கிரேவி. ஆமாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்ந்தாப்புல போடுவோம். ஓகேம்மா. நல்லா இருக்கும்பா கடைசியில். சூப்பர். இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுப்பா. சூப்பர்மா. வாங்க சாப்பிட்லாம். ஓகே. இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.